தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நட்சத்திர பாகம் அடுத்து லூக்கா நட்சத்திரம் 21 அதிகாரம் 34, 5, 36, குறிப்பாக 36வது வாக்கியம். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுகள் என்றார். அப்போ விழிப்பாய் இருந்து நான் மன்றாட வேண்டும் ஒழிய நான் விழிப்பாய் இருந்து விழிப்பாய் இல்லாமல் மன்றாடுவது சொல்வது விழிப்போடு இருக்க வேண்டும். என்னன்னு சொல்ல வார்த்தை விழிப்பாய் இருங்கள், என்ன வந்தாலும் சரி விழிப்போடு இருந்து மன்றாடுங்கள் என்று. அப்போ நான் ஜெபிக்கிற சமயத்தில் விழிப்போடு என்ன சொல்கின்றேன், என்ன சொல்லி நான் ஜெபிக்கின்றேன், அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, விழிப்போடு இருந்து மன்றாடுகள் என்று சொல்கின்ற பொழுது உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் நீ காண்கின்றீர்கள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல அழிவுகள் வந்து கொண்டிருப்பதை நான் காண்கின்றோம். அவருடைய வாழ்க்கை அவருடைய முடிவு என்ன என்று நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக தீய வாழ்க்கையை வாழ்கிற போது ஒருவனுக்கு என்ன கிடைக்கிறது, நல்ல வாழ்க்கையை வாழும்போது ஒருவன் எப்படி வாழ்கிறான், அதே மாதிரி பணத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயம் ஒருவன் எப்படி இருக்கின்றான், தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயம் எப்படி இருக்கின்றான், ஒரு குடும்பம் எப்படி வாழ்கிறது, இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்த அந்த குடும்பம் எப்படி சந்தோஷத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் அறிந்த நீங்கள் அதுக்கேற்றபடி உணர்ந்து கொண்டு பக்தியுடன் விழிப்புடன் இருமன்றாடுங்கள். இறை பக்தி இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் நீ கண்முனை காண்கின்றீர்கள். அப்படி என்றால் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நம் கண்முனை என்ன நடக்கிறது என்று அறிந்து கொண்டு அதுக்கேற்பட விழிப்புடன் ஜெபியுங்கள். இல்லை என்றால் நாளைக்கு இதே கதி உனக்கும் வந்துவிடலாம் என்ற ஒரு எச்சரிக்கை தெய்வம் விடுகின்றார். ஆகவே கண்முனை நடக்கிற ஒரு காரியங்களும் சிந்தித்து பார்த்துக்கொண்டு நினைத்து பார்த்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நகர்த்துவோம். ஆண்டவரே, உன்னைப் போலவே நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறைசில் மன்றாடி ஜெபிப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.